இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் சமச்சீரோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அது பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித்துடைய வெல்த் டெஃபினிஷன், ஆல்ஃப்ரெட் மார்ஷலுடைய வெல்ஃபேர் டெஃபினிஷன், லைனல் ராபின்ஸ் உடைய ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன், பால் சாமுவல்சன் உடைய growth டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆடம் ஸ்மித் உடைய வெல்த் டெஃபினிஷன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆடம் ஸ்மித் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க இந்த பிக்சர். ஸோ ஆடம் ஸ்மித்துடைய லைஃப் டைம், அவர் பர்த் வந்து பார்த்தா 1723, அவர் இறந்தது 1790. ஸோ அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட். அவர் இந்த டைம் பீரியட் வந்து ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ் வந்து கிளாசிக்கல் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனாக்கா அந்த லேட் 18th செஞ்சுரி இந்த டைம் பீரியட்லாம் வந்துட்டு கிளாசிக்கல் எரா எக்கனாமிக்ஸில். ஸோ அவர் வந்துட்டு an inquiry into nature and causes of wealth of nations, இது வந்து 1776 இந்த புக்கை வந்து எழுதினார். இது புக்கோட டைட்டில். ஸோ இந்த புக்கை வந்துட்டு அவர் எழுதினார். அது வந்துட்டு பார்த்தாக்கா இந்த புக்கை ஜென்ரலாக ஒரு ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லாங்கன்னா தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் இதை மட்டும் எடுத்துட்டு தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆடம் ஸ்மித் வந்துட்டு இந்த புக்கை வந்து 1776 அதை எழுதினதுக்கு அப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்துட்டு ஒரு தனி சப்ஜெக்டாக வந்து ஒரு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்டே பிறக்குது, பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு அது ஒரு சப்ஜெக்டை அவங்க வந்து அதை பார்க்கல. இந்த புக்கு எழுதினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு தனி சப்ஜெக்டாகவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த புக்கில் ஆடம் ஸ்மித் வந்து எக்கனாமிக்ஸை என்னன்னு சொல்கிறாருன்னா, இதுதான் அவருடைய டெஃபினிஷன், எக்கனாமிக்ஸ் அஸ் அ சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சயின்ஸ்ன்னு சொல்கிறாரு. மெயினாக வந்துட்டு வெல்த்தை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டெஃபினிஷன்ல வந்துட்டு என்னென்ன சொல்ல வர்றாரு, எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு அவங்க சொல்ல வராருனாக்க, எக்கனாமிக்ஸ் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னாக்க, how a nation's wealth is created and increased. ஒரு நேஷன்ல வந்து வெல்த் வந்து எப்படி உருவாகுது, அதை எப்படி அதிகப்படுத்துறாங்க, இதை பத்தி எல்லாம் படிக்கிறது மட்டும்தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ இன்னொன்று அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்விசிபிள் ஹேண்டுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். அது வந்துட்டு ஆடம் ஸ்மித் சொன்ன ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்க, ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவல் இன் சொசைட்டி என்னன்னாக்கா அவங்கவுங்களுடைய ஒரு வளர்ச்சியை வந்துட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நோக்கி அவங்க வந்துட்டு வேலை செய்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் சொசைட்டியில் இருக்கிறவங்க அவங்கவுங்களோட தேவைக்காக வேலை செய்யும்போது என்ன ஆகுனாக்கா ஒட்டுமொத்த சொசைட்டியுமே வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ இதனால அதாவது வந்துட்டு அந்த இன்விசிபிள் ஹேண்ட் வந்துட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். அதாவது சொசைட்டிக்காக ஜென்ரலா வேலை பார்க்க மாட்டாங்க, பட் அவங்கவுங்களுக்காக வேலை பார்க்கும் போதே இதுவே தானா ஒரு இன்விசிபிள் ஹேண்டா வந்துட்டு சொசைட்டியை வந்துட்டு ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும். கண்ணுக்கு தெரியாத அந்த ஹேண்ட் வந்துட்டு கொண்டு போகும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் அதுதான் ஸோ எவ்ரி மேன் என்னன்னாக்கா அவங்கவுங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் படி தான் மோட்டிவேட் ஆகுறாங்க. அதை அந்த அவங்களுடைய சுய தேவைகளுக்காக மோட்டிவேட் ஆகி தான் வந்துட்டு அவங்க வேலை செய்யறாங்க. ஸோ ஈச் பர்சன் ஒர்க்ஸ் ஃபார் திஸ், அவங்கவுங்களோட நன்மைக்காக வேலை செய்யறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க நல்லதுக்காக வேலை பார்த்தாங்க. இது என்னன்னா ஒட்டுமொத்த சொசைட்டிக்கு ஒரு நல்லதாகும். ஸோ இதுதான் வந்து இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொல்றாரு. தனிப்பட்ட முறையில சொசைட்டிக்குன்னு எதுவும் நம்ம அது வளர்ச்சி அதுக்குன்னு செய்ய தேவையில்லை, அவங்கவுங்க வேலையை நல்லா செஞ்சாலே அதுவே சொசைட்டியை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி தான் இதை வந்து சொல்ல வராரு. ஸோ அடுத்து ஆடம் ஸ்மித்தோட ரொம்ப முக்கியமான ஒரு தியரி கான்செப்ட் அது என்னன்னாக்கா டிவிஷன் ஆஃப் லேபர். ஆடம் ஸ்மித் வந்துட்டு இந்த டிவிஷன் ஆஃப் லேபரை வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு. எதுக்குனாக்கா அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக. ஒரு கண்ட்ரினாக்கா அந்த கண்ட்ரியில வந்துட்டு அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னாக்கா டிவிஷன் ஆஃப் லேபரை நீங்க கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனாக்கா, இப்போ நீங்க பாத்தீங்க இதுல தெரியும், டிவைடிங் அப் தி ஒர்க் அண்ட் கிவிங் ஈச் ஒர்க்கர் 1 or 2 சிம்பிள் டாஸ்க். என்னன்னாக்கா ஒரு ஃபேக்டரி ஏதாவது கம்பெனி அந்த மாதிரி இருக்குதுன்னாக்க நிறைய பேர் வேலை பார்த்தாக்க அவங்களுக்கு வந்துட்டு
ஒரு வேலை மட்டும் கொடுங்க, 1 or 2 சிம்பிளான டாஸ்க் கொடுங்க. ஸோ அதே வேலையை அவங்க திரும்ப 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 செய்யறதுனால அவங்க வந்துட்டு அதுல ஸ்பெஷலைஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி இருக்கு, நம்ம டிவில எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரி இருக்குதுன்னாக்க ஒவ்வொருத்தவங்க பார்த்தா அதே வேலையை தான் வந்துட்டு திரும்ப 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 செய்வாங்க. செய்யும்போது நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்டா செய்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க திரும்ப திரும்ப அதே வேலை செய்யும்போது அந்த ஃபாஸ்டா செய்யறதுனால அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம வேலையை வந்து பிரிச்சு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்ல வராரு. இது வந்துட்டு அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. அப்புறம் என்னன்னாக்கா சொசைட்டில வந்துட்டு சொசைட்டி ஃபேக்டரிஸ்ல வந்துட்டு ஒரு சிவியரான காம்படிஷன் வந்து இருக்கிறதுனால என்னன்னாக்கா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பெட்டரா கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு போட்டி போட்டு அவங்கவுங்க ப்ராடக்டை பெட்டரா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டி போடுவாங்க. இதனால வந்துட்டு என்னன்னாக்கா ப்ரைஸும் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து கன்சூமருக்கு லோயஸ்ட் ப்ரைஸ்ல வந்துட்டு கிடைக்கும். சப்ளை ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு என்னன்னாக்கா நிறைய உற்பத்தி அதிகமாகுது, ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனால சப்ளை வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்குது, சப்ளை ஃபோர்ஸ். ஸோ அது ஆக்டிவா இருக்கிறதுனால என்னன்னாக்கா உங்களுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வந்துட்டு ப்ராடக்ட்டும் பெட்டரா கிடைக்கும், அட் த சேம் டைம் ப்ரைஸும் கம்மியான ப்ரைஸ்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்காக ஒரு எக்கானமில டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆடம் ஸ்மித் சொல்றாரு. ஸோ இவர் வந்துட்டு அந்த அதாவது எக்கனாமிக்ஸ் இவர் சொன்ன டெஃபினிஷன் இதுக்கு வந்துட்டு என்னன்னாக்கா கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்குது. ஸோ கிரிட்டிசிசம்ங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு என்ன அதுல இருக்க குறைகளை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆடம் ஸ்மித்தோட டெஃபினிஷன்ல என்னென்ன குறைகள் வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கிரிட்டிசிசம். ஸ்மித் வந்து பார்த்தாக்க எக்கனாமிக்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்றாருன்னா வெல்த் கெட்டிங் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் தான் சொல்றாரு. ஸோ எக்கனாமிக்ஸ்னா என்ன? எக்கனாமிக்ஸ்னாக்கா வந்துட்டு நம்ம வெல்த் என்னது? மணி, சொத்து சேர்க்கறது. ஸோ அதாவது ஒரு கண்ட்ரினாக்கா கண்ட்ரி வெல்த் வேற, இண்டிவிஜுவல் சொத்து சேர்க்கறது. இந்த மாதிரி இதை வந்து எப்படி சேர்க்கறது, அப்புறம் சொத்து அதை வந்து எப்படி செலவு பண்றது, இதை பத்தி படிக்கிறது மட்டும்தான் எக்கனாமிக்ஸ்னு ஸ்மித் சொல்றாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய கிரிட்டிசிசமா சொல்றாங்க. அது வந்து எப்படி இது மட்டும் தானே எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது என்ன சொன்னா அன்டியூ எம்பசிஸ், அதாவது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை வந்துட்டு இந்த மெட்டீரியல் வெல்த், இந்த மணி, அந்த ஒரு கோல்டு, அந்த மாதிரி அசட்ஸ், இதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கறாரு. இதுவும் வந்து ஒரு குறையா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெல்த் ஸ்டேட்டட் என்னன்னாக்கா இந்த வெல்த் தான் வந்துட்டு மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள், அதுதான் வந்துட்டு டார்கெட், அதுக்காக தான் எல்லாருமே வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு சொல்றாரு. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு அடுத்த கிரிட்டிசிசம். அது இவர் என்ன பண்றாருனாக்கா ஹியூமன் வெல்ஃபேரை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டாரு. ஸோ எக்கனாமிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்ல வந்துட்டு ஹியூமன் வெல்ஃபேருக்குலாம் அங்கே இடமே இல்லை, அது வெல்த் பத்தி படிக்கிறது மட்டும்தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்துட்டு என்னன்னாக்கா அதை சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டைம் கிட்ட அந்த பிரிட்டிஷ் அந்த ஏரியாலலாம் பார்த்தாக்கா இந்த ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்லாம் ரொம்ப அதிகம், எஸ்பெஷலி இந்த கிறிஸ்டியானிட்டி அந்த நம்பிக்கைகள் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்த அந்த காலத்துல வந்துட்டு வெல்த்தை பத்தி படிக்கிறது வந்துட்டு எக்கனாமிக்ஸ், அந்த ஹியூமன் வெல்ஃபேர் மனிதர்களோட நலன் அதெல்லாம் வந்துட்டு இங்க எக்கனாமிக்ஸ்ல இல்லை, இதை பத்தி பண்ணிட்டு தான் படிக்கிறது அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அது சொன்னதுனால என்னன்னாக்கா அந்த டைம்ல இருக்க ரஸ்கின், கார்லை, சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, அகைன் கார்லை, அது அவங்க வந்து அந்த டைம் பீரியட்ல இருந்த பிலாசபர், சோஷியல் திங்கர்ஸ், பெரிய அறிஞர்கள், அந்த மாதிரி அந்த டைம் பீரியட்ல இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இது வந்துட்டு ஒரு செல்ஃபிஷ்னஸை வந்துட்டு அதை சொல்லி கொடுக்குது, ஒரு எத்திக்ஸ், ஒரு நீதி, ஒரு ஒரு நீதி நெறிய அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்துட்டு எதிரானது வெறும் செல்ஃபிஷ் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த எக்கனாமிக்ஸ் வந்து சொல்லி கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்மல் சயின்ஸ். டிஸ்மல் சயின்ஸ்னா ஒரு 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 இருண்ட ஒரு தப்பான விஷயத்த சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கடுமையா வந்து கிரிட்டிசைஸ், விமர்சனம் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆடம் ஸ்மித்துடைய எக்கனாமிக்ஸ் பத்தின டெஃபினிஷன்ஸ், அதுக்கு எதிராக இருக்கிற கிரிட்டிசிசம். ஸோ அடுத்து வந்து ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய வெல்ஃபேர் டெஃபினிஷன். என் போட்டோ நடுவில் வந்து இருக்குது, சரி ஓகே, இதுதான் ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய வெல்ஃபேர் டெஃபினிஷன். இது வந்துட்டு ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய பிக்சர் புக்லேயே இருக்குது.
ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து டைம் பீரியட் வந்து பார்த்தாக்கா 1842 பிறந்தாரு, 1924 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஸோ எகைன் இவர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட். இந்த டைம் இது வந்துட்டு நியோ கிளாசிக்கல் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடம் ஸ்மித்தோட இது கிளாசிக்கல் எரா, அதுக்கு அடுத்து வர்றது நியோ கிளாசிக்கல் எரா. இது ஏன் நியோ கிளாசிக்கல்னாக்கா கிளாசிக்கல் எரா அந்த டைம் பீரியட்ல இருந்த விஷயங்கள்ல வந்துட்டு மாற்றங்கள்லாம் சொல்றாங்க. இந்த டைம் பீரியட்ல இருக்க இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து அதை வந்து மாத்துறாங்க. ஸோ மாத்தினதுனால அதுக்கு அடுத்து வர நியோ கிளாசிக்கல் எரா அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட். அவர் வந்து பார்த்தாக்க 1890 வந்துட்டு ஸோ இது இப்போ டைம் பீரியட் ஒரு லேட் 19th செஞ்சுரி இந்த டைம் பீரியட் தான் இந்த நியோ கிளாசிக்கல் எரான்னு சொல்லலாம். ஸோ அவர் 1890 பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல தான் வந்துட்டு அவர் எக்கனாமிக்ஸுக்கான டெஃபினிஷனை வந்து சொல்றாரு. ஸோ என்ன டெஃபினிஷன் சொல்றாருன்னு பார்த்தாக்க, பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக்ஸ். ஸோ இவர் நம்ம பார்த்துருப்போம், அது முன்னாடியே பார்த்தோம். என்னன்னாக்கா பொலிட்டிக்கல் எக்கானமின்னு சொல்லிட்டு இருந்ததை வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ன்னு மாத்தினது வந்துட்டு ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் சொன்னோம். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் டெஃபினிஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி அண்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் தி ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். இதுதான் டெஃபினிஷன். எக்கனாமிக்ஸ்ங்கிறது என்னன்னாக்க மனிதர்களை பத்தி, மேன்கைண்ட் மனிதர்களை பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ். அவருடைய ஆர்டினரி டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் லைஃப்ல ஒரு மேன்கைண்ட் வந்து மனுஷங்க என்னென்ன பண்றாங்களோ அதை பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எது அது மனிதர்கள்னாக்கா எல்லாத்தையுமா, மனிதர்களோட எந்த பார்ட்டை படிக்கிறோம், எக்ஸாமின்ஸ் விச் பார்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் அந்த சோஷியல் ஆக்ஷன். எதனாக்க மெட்டீரியல் ரெக்விசிட்ஸ், அவங்களுடைய வெல்பீயிங், அந்த ஒரு ஹாப்பி லிவிங்காக அவங்க அந்த மெட்டீரியல் ரெக்விசிட்ஸ், அந்த மணி, இன்கம் இதெல்லாம் வந்துட்டு அடையிறதுக்காக அவங்க செய்யற அந்த ஆக்ஷன்ஸ், நடவடிக்கைகள், அதை பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது வந்துட்டு கொஞ்சம் டெவலப்டா இல்லை ஒரு இம்ப்ரூவ்டான வெர்ஷன் சொல்லலாம். எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு சொல்றது இல்லை. ஸோ என்னன்னாக்கா இட் இஸ் ஆன் ஒன் சைடு ஸ்டடி ஆஃப் வெல்த். ஒரு பக்கம் வந்துட்டு அது வெல்த்தை பத்தி தான் படிக்குது, மெட்டீரியல் ரெக்விசிட்ஸ், அதாவது அதை அசெட்ஸ், இந்த சொத்து இதை பத்தி தான் படிக்குது. ஆனா அந்த அதர் சைடு மோர் இம்பார்ட்டண்டா எதை பத்தி படிக்குதுனாக்கா ஸ்டடி ஆஃப் மேன், ஹியூமன், அந்த மனிதர்களை பத்தி தான் படிக்குது. ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்றாரு. இதான் ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய டெஃபினிஷன், ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் ஆர்டினரி பிசினஸ் ஆஃப் லைஃப். That part of individual and the social action which is most closely connected with the attainment and with the use of material requisites for well-being. Okay, so இதனுடைய இந்த டெஃபினிஷன்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தாக்க, எக்கனாமிக்ஸ் வந்து டஸ் நாட் ட்ரீட் வெல்த் அஸ் அ பி ஆல் அண்ட் எண்ட் ஆல். அதாவது வெல்த் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு ஆடம் ஸ்மித் சொன்னாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து அதை பத்தி மட்டும் வந்து அதை கன்சிடர், அதை பத்தி மட்டும்தான் படிக்கிறதுன்னு இல்லை, அது வந்துட்டு வெல்ஃபேர் பத்தியும் படிக்குது. ஏன்னா மேன் வந்துட்டு முக்கியமா வந்து வெல்ஃபேரை தான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண பாக்குறான், வெல்த்தை ப்ரொமோட் பண்ண பார்க்கல அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்த ஃபீச்சர் என்னன்னாக்க, இவர் சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு கண்டெய்ன்ஸ் தி கன்சர்ன்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள், அதாவது ஒரு சராசரியான மனிதர்கள் who are moved by love. ஸோ இந்த மாதிரி அன்பு, நட்பு, இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையா வச்சு செயல்படுற அந்த மனிதர்களை பத்தி படிக்கிறது தான் வந்து அவங்களுடைய செயல்கள், அதை பத்தி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். வெறும் வந்துட்டு மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக செய்யற செயல்கள் அதை பத்தி மட்டுமே படிக்கிறது வந்துட்டு எக்கனாமிக்ஸ் இல்லை. ஸோ வந்துட்டு கைடட் பை டிசைர் டு கெட் மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட், வெறும் இதை பத்தி மட்டும் இதை மட்டுமே ஒரு பேசிஸா வச்சு செயல்படுற அந்த விஷயத்தை பத்தி படிக்கிறது, அதை மட்டுமே படிக்கிறது எக்கனாமிக்ஸ் இல்லை. ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப்ல வந்துட்டு மூவ்டு பை லவ், இதை அடிப்படையா வச்சு அவங்க வேலை செய்யறாங்களா அந்த வெல்ஃபேரை பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ்ன்னு சொல்றாரு. அது வந்துட்டு இட் ஸ்டடிஸ் பீப்புள், அது வந்து அந்த மேன்கைண்ட், அந்த மேன் பீப்புள், அதைத்தான் வந்து இவர் வந்து முக்கியமா வந்து கொண்டு வராரு எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு. பீப்புள் இன் த சொசைட்டி
who influence one another. ஸோ சொசைட்டினாலே ஒருத்தவங்க சார்ந்து தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும். ஸோ அந்த சொசைட்டில இருக்கிற பீப்புளை பத்தி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். அதை வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ்னு சொல்றாரு. ஸோ அடுத்து ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டெஃபினிஷன்ஸ் உடைய மார்ஷல் சொல்ற டெஃபினிஷன். எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு சொல்றதுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ அடுத்து இதுலயும் வந்துட்டு கிரிட்டிசிசம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன கிரிட்டிசிசம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இவரும் வந்துட்டு மெட்டீரியல் திங்ஸை பத்தி மட்டும்தான் வந்துட்டு சொல்றாரு. ஸோ அந்த வெல்ஃபேர் ப்ரொமோட் பண்றதுக்கான மெட்டீரியல் திங்ஸ் என்னென்ன இருக்குதோ அதை பத்தி மட்டும்தான் சொல்றாரே தவிர இம்மெட்டீரியலான திங்ஸ் என்னென்ன இருக்குனாக்கா டாக்டருடைய சர்வீஸ், டீச்சருடைய சர்வீஸ் இதெல்லாம் இருக்குது. இதுவுமே தான் வந்துட்டு ஒரு மக்கள் வெல்ஃபேரை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஆனா இதை பத்தி அவர் வந்துட்டு சொல்லவே இல்லை. இதை வந்துட்டு அவர் வந்துட்டு ஸோ இதுவும் வந்து வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணும், இதுவும் நம்ம வந்துட்டு செலவெல்லாம் பண்ணுவோம் தான். ஸோ இதுக்கு தான் பெரிய செலவே நம்ம பண்ணுவோம், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம். பட் ஆனா அதை வந்துட்டு அவர் வந்துட்டு வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணும், அப்ப அதுவும் வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல வர்றது தான் அப்படின்னு அவர் சொல்லாம வெறும் மெட்டீரியல் திங்ஸை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசம். பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தியரி ஆஃப் வேஜஸ் தியரிஸ் அவர் சொல்லியிருக்கிறதுல என்னன்னாக்கா, இந்த மாதிரியான இம்மெட்டீரியல் திங்ஸுக்கு, அதான் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற அந்த சர்வீஸ்க்கு கொடுக்குற காசு இருக்குதுல்ல, ஸோ அதை வந்துட்டு அவர் இக்னோர் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிசிசமா சொல்றாங்க. அடுத்து அதைத்தான் ஸோ என்னன்னாக்கா அவர் வெல்ஃபேர், அது வந்து மெயினா அந்த டெஃபினிஷன் வெல்ஃபேர் பத்தி தான் படிக்குது. பட் என்னன்னாக்கா அந்த வெல்ஃபேர்னா என்னன்னு அவர் கிளியரா சொல்லாம விட்டுட்டாரு. ஸோ அது வந்து ஒரு கிரிட்டிசிசம். என்னன்னாக்கா வெல்ஃபேருங்கிறது வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு பர்சனுக்கு பர்சன் இல்லை ஒரு கண்ட்ரிக்கு கண்ட்ரிங்கிற வெல்ஃபேர் ஒவ்வொரு டைம் பீரியடுக்கு வெல்ஃபேருங்கிறது மாறக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் ஆனா வந்துட்டு அவர் வெல்ஃபேர்னு என்னன்னு கிளியரா சொல்லாம டிஃபைன் பண்ணாம விட்டுட்டாரு. ஸோ இது இன்னொரு டெஃபினிஷன், கிரிட்டிசிசம். மார்ஷல் வந்து பார்த்தாக்க எது வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணும், எது வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணிட்டாரு, பிரிச்சுட்டாரு. இப்போ வந்து பார்த்தாக்கா லிக்வர், அதாவது ஆல்கஹால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணாது. இதெல்லாம் வந்துட்டு வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணாது, அதனால இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்குள்ள வராது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு பிரிச்சுட்டாரு. பட் ஆக்சுவலா என்ன நம்ம பார்த்தாக்க இந்த லிக்வர், இந்த மாதிரியான ஆல்கஹால், இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஆனா அது எக்கனாமிக்ஸ்ல அது ஒரு பெரிய இடமே இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம். பட் ஆனா என்னதுனாக்கா இதெல்லாம் வந்துட்டு வந்தாக்கா அது எக்கனாமிக்ஸ்குள்ள வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது வந்து வெல்ஃபேர் இல்லை அப்படின்னாலும் இதுக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இது அவங்க வந்துட்டு கொண்டு வரல அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசமா சொல்றாங்க. அப்புறம் வெல்ஃபேர் வந்துட்டு ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள், வெல்ஃபேர்னா என்னன்னாக்கா ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ். இதுதான் ஜென்ரலா நம்ம பார்த்தாக்கா அதனுடைய மீனிங் என்ன, அது வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பியா ஒரு கம்ஃபர்டபுளா வந்துட்டு இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ், இதை வந்துட்டு ஜென்ரலா நம்ம வெல்ஃபேர்னு சொல்லுவோம். பட் ஆனா வெல்ஃபேர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்துட்டு ஆர் நேஷன் வந்து அந்த ஸ்டாக் ஆஃப் வெல்த் மட்டும் வச்சு இல்லை, அது வந்துட்டு அந்த கண்ட்ரியில இருக்கிற பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் கூட அதையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு நாட்டில் வந்து வெல்ஃபேர் இருக்குது. பட் இதெல்லாம் அவர் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மார்ஷலுடைய எக்கனாமிக்ஸ் டெஃபினிஷன். ஸோ அதுக்கு இருக்கிற கிரிட்டிசிசம்ஸ். ஸோ மற்ற 2 டெஃபினிஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பார்ப்போம். பாய்.